அடுத்ததா 9வது இடத்துல நாம பார்க்க போற கோப்ரா மோனோக்ளெட் கோப்ரா. ஒற்றை கண்ணாடி நாகம்னு சொல்லுவாங்க. தெற்காசியா பகுதிகளில் இந்த நாகப்பாம்பை காணலாம். சிறிய வகை பாலூட்டிகளை வேட்டையாடும். இந்த நாகத்தோட விஷயத்துல நீரோடாக்சின், கார்டியோடாக்சின், மயோடாக்சின்னு கலந்த ஒரு விஷமா இருக்கும். இந்த பாம்புகளுக்கு 0.47 mg/kg விஷம் இருக்கும். அடுத்ததா 8வது இடத்துல நாம பார்க்க போற நாகப்பாம்பு கேப் கோப்ரா. தென்னாப்பிரிக்கால மட்டுமே வாழக்கூடிய இந்த பாம்புகள் பாலைவனங்கள்லயும் புதர்கள்லயும் சிறிய வகை பாலூட்டிகளை வேட்டையாடி வாழும். இந்த நாகத்தோட விஷயத்துல நீரோடாக்சிக், சைட்டோடாக்சிக்னு ரெண்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 0.37 mg/kg இந்த பாம்புகளுக்கு விஷம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நாம பார்க்க போற கொடிய விஷமுடைய கோப்ரா நம்ம இந்தியன் கோப்ரா. இந்தியால பாம்பு கடியில ஏற்படுற மரணத்துக்கு காரணமான 4 வகையான பாம்புகள்ல இதுவும் ஒண்ணு. இந்தியன் கோப்ராவான நல்ல பாம்பு கடிச்சா நீரோடாக்சினையும் சைட்டோடாக்சினையும் வெளியிடும். இந்த விஷம் 0.29 mg/kg இந்த நல்ல பாம்புகளுக்கு விஷம் இருக்கும். உடனடியா இதை கவனிக்காம விட்டா சில நேரங்களில் தசையை பாதிச்சு மரணமே ஏற்படும். அதுக்கு அடுத்ததான்